ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ஏற்ற நல்ல காரசாரமான மிளகாய் சட்னி, பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம கார சட்னி செஞ்சால் அது வரமிளகாவில் தான் முக்கால்வாசி செய்வோம். ஆனால் இதில் வந்து நம்ம பச்சை மிளகாவை வச்சு தான் கார சட்னி செய்ய போகிறோம். அதாவது பச்சை மிளகாவை வச்சு ஒரு காரசாரமான ஒரு பச்சை மிளகாய் சட்னி தான் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப கெட்டு போகாமையும் இருக்கும். நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணத்துலாம் இதை யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பீஸ் வெல்லம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் எள், இதெல்லாம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடாய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வச்சுருக்க எள்ளை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து எள் நல்லா பொரியும். அப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்க வேர்க்கடலையும் அதில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த கீறி வச்ச பச்சை மிளகாயை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்சியில் முதல்ல நம்ம வந்து எள்ளையும் வேர்க்கடலையும் அரைச்சிக்கலாம். இப்போது அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க மிச்ச பொருளான புளி, வெல்லம், இஞ்சி துண்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாமுமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது திரும்ப நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்குன பூண்டு வந்து சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இறக்கி வச்சுக்கலாம். இந்த சட்னி வந்து வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா 2 நாள் வந்து கெடாமல் இருக்கும். பக்குவமாக நம்ம வந்து ஈரம் படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சை மிளகாய் சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.